குருமூர்த்தியை பேசுவேன், அவருடைய குற்றத்தை பேசுவேன், சமூகத்தை பேச மாட்டேன். ஆனா என் எதிரிலே நிற்கக்கூடிய இவர்கள் எவனோ செய்த தப்புக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்துகின்றார்களே, அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி தருவதற்கு தலைமை ஏற்றாரே அந்த காந்தி சொன்னார், நான் சுதந்திர களத்திலே நிற்கின்றேன், என் தோள்களிலே இரு சிங்கங்கள் இருக்கிறது. யார் அவர்கள் தெரியுமா? வங்கத்தின் அலி சகோதரர்கள் என்று இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து சொன்னாரே, அத்தகைய சமுதாயத்திலிருந்து பேசுகிறேன். நான் இந்தியன் இஸ்லாமிய, நான் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். இதை சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய சொல்லும் தகுதி எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. நாடும் எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. எங்கள் இறைவனும் எங்களை அடையாளப்படுத்துகின்றான். சொல்லிக்கிட்டே இருப்போம். உனக்கு பயந்து என் இஸ்லாமிய அடையாளத்தை நான் மறைக்கணுமா? உன்னுடைய ஆட்சிக்கு நீ பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். இப்படி பேசியவர்கள் எத்தனையோ பேர் ஜெயிலில் இருக்கிறான். இன்னைக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவே மற்றவர்களை அழித்தொழித்தவன் எல்லாம் உலகத்திலே பல வரலாறை கண்டிருக்கின்றார்களே, அவருடைய நிலைகளை எடுத்து பாருங்கள். குடியரசு தினம்னு சொல்றானே, என்ன குடியரசு? எப்படி குடியரசு? யாரால குடியரசு? குடியரசு கிடைக்க பெற பாடுபட்டவை யாரு? அதுக்கு பங்களித்தவை யாரு? அதுக்கு உயிர் நீத்தவை யாரு? சுதந்திரம் வேண்டும் என்ற விதையை தூவியவை யாரு? வெள்ளைக்காரனுக்கு எதிராக களத்தில் நின்றவை யாரு? தன்னுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட போதும் கூட வெள்ளையனுக்கு எதிராக போர் முழக்கமிட்டவை யாரு? நாம் துணிஞ்சு சொல்லுவோம், என்னுடைய நாடு. இந்த குடியரசை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது என் பாட்டை முப்பாட்டனுடைய இரத்தங்கள் உறைந்து கிடக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய எங்கள் மாற்று மத நண்பர்களே, அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவர்களாக, இன்றைய தினம் இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாடு போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்திய சுதந்திரம், இந்திய குடியரசு தினம், இன்று 76வது குடியரசை இன்று நாடு வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறது. நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளை கடந்த நிலையில் இந்த குடியரசு தினம் நம் நாட்டுக்கென்று இயற்றப்பட்ட சட்டத்திட்டங்கள், நமக்கென்று வரையறுக்கப்பட்ட ஜனநாயக நெறிமுறைகள், இந்த நாடு எதை நோக்கி பயணிக்க வேண்டும், இந்த நாட்டில் மக்கள் எப்படி வசிக்க வேண்டும், இந்த நாட்டில் நீதி நிர்வாகங்கள் எப்படி இருக்க வேண்டும், மத சுதந்திரங்கள் எப்படி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்குமான உரிமை என்ன, சுதந்திரம் என்ன, அவன் எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, யாரை கண்டிக்கலாம், யாரை கண்டிக்க கூடாது, அவன் நாட்டிலே யாரை தேர்வு செய்ய வேண்டும், எது போன்ற உரிமைகளை அவன் பெற்றிருக்கிறான் என்ற அனைத்தையும் ஏற்றி சட்டமாக்கி அந்த சட்டத்தை இன்று நாட்டுடைமையாக்கின தினம்தான் குடியரசு தினம் என்று இந்த தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த குடியரசை முடியாட்சி நீங்கி குடியரசை பெற்று இதை குடியரசாக கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் முஸ்லிம்கள் இதற்காக பட்ட பாடுகள் என்ன, முஸ்லிம்கள் இந்த குடியரசுக்காக உழைத்த உழைப்புகள் என்ன, முஸ்லிம்களுடைய தியாகங்களில் இந்த குடியரசு எதை சாதித்திருக்கிறது, அதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இதை பேசுகிறோம், ஏன் இதை சொல்லுகிறோம்? நாட்டிலே இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்படுகின்றார்கள். இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு என்று எந்த உரிமையும் இல்லை. இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாகத்தான் வாழ வேண்டும். இந்த நாட்டிலே அவர்களுக்கு எந்த சலுகைகளும் இருக்கப்படக்கூடாது. அவருடைய ஓட்டுரிமையை பறிக்க வேண்டும், அவருடைய அரசியல் உரிமையை பறிக்க வேண்டும், அவருடைய எல்லா நிலைகளிலேயும் அவர்கள் கீழாக்க வேண்டும் என்று RSS என்ற சங் பரிவார கூட்டங்கள் நாட்டில் மிக கச்சிதமாக தன்னுடைய காய்களை நகர்த்தி வருகின்றார்கள். அதை நகர்த்தி வரக்கூடிய முயற்சியில் தான் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் பல இடத்தில் தாக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்கின்றார்கள்.
இத்தகைய சோதனையான காலகட்டங்களில்தான், இத்தகைய வருத்தமான சூழ்நிலைகளில்தான் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் யார், முஸ்லிம்களுக்கான உரிமை என்ன? இன்று சென்னை கோட்டையிலே பாஜகவை சார்ந்த தமிழகத்தின் கவர்னராக இருக்கக்கூடிய RN ரவி கொடியேற்றினாரே, டெல்லி செங்கோட்டையிலே பிரதமர் மோடி கொடியேற்றினாரே, இவர்கள் எல்லாம் கொடியேற்றிவிட்டு தங்களது குடியரசு இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளாக, தலைவர்களாக, அங்கீகரிக்கப்பட்டவர்களாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, இந்த குடியரசு பெறுவதற்கு, சுதந்திரம் பெறுவதற்கான காரணம் யார்? அதை இஸ்லாமியர் புரியணும், இஸ்லாமிய பிறருக்கு எடுத்து சொல்லணும். இதை நாம சொன்னா நாமளா சொல்றோம் சொல்லலாம், நாமளா சொல்றோம். ராஜீவ் காந்தி சொல்லுகின்றாரே, பகதூர் ஷா என்ற 1857 ஏற்பட்ட ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்து தன்னுடைய உயிரை நீத்தாரே, ரங்கூன் சிறையிலே சிறை வைக்கப்பட்டாரே, பகதூர் ஷாவினுடைய 2 மகன்களை வெள்ளை அதிகாரிகள் தலையை அறுத்து தட்டிலே வைத்து பகதூர் ஷாவுக்கு பரிசாக கொடுத்தார்களே. பகதூர் ஷா அந்த காட்சியை கண்டு கண்கலங்காமல் வெள்ளை அதிகாரியை பார்த்து பேசினாரே, நாங்கள் அரசர்கள், நாட்டை ஆள்பவர்கள், ஆள தகுதி பெற்றவர்கள், அரசர்கள் ஒருபோதும் கண்கலங்குவதில்லை, உங்களை எதிர்த்து எங்கள் போராட்டம் தொடரும் என்ற வீர முழக்கத்தை முன்வைத்தாரே. அந்த பகதூர் ஷாவினுடைய கல்லறையில் நின்று இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த குறிப்புகளிலே, குறிப்பேடுகளே பதிவு செய்த வார்த்தை என்ன தெரியுமா? பகதூர் ஷாவை பார்த்து ராஜீவ் காந்தி பேசினார், பகதூர் ஷாவே, இதோ இந்த கல்லறையிலே நீங்கள் அருமையாக உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், படுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நாங்களோ இந்திய திருநாட்டில் சுவாச காற்றை, சுதந்திர சுவாச காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சுவாசிக்கக்கூடிய சுதந்திர காற்றிற்கு நீங்கள் அடித்தளமிட்டீர்கள், நீங்கள் தியாகம் செய்தீர்கள், உங்களுடைய குடும்பம் தியாகம் செய்தது. நீங்கள் வெள்ளையர்களை எதிர்த்து உருவாக்கிய போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது. இன்று குடியாட்சியாக, குடியரசாக இன்று நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் பகதூர் ஷா என்ற முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசர் என்று ராஜீவ் காந்தி பேசினாரே, அந்த இடத்தில் நின்று நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் இந்தியர்கள் தான், நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் தான், எங்கள் முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் தான். எங்களை பார்த்து எங்களுடைய நாட்டு பற்றி கேள்வி கேட்க இந்த நாட்டில் எவனுக்கும் அருகதை இல்லை, தகுதி இல்லை, கேட்பதற்கான துணிச்சல் இல்லை. எங்களை எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்கின்றார்களோ, எங்களுடைய நாட்டுப்பட்ட யாரெல்லாம் உரசி பார்க்கின்றார்களோ அவருடைய நிலையைத்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதை இஸ்லாமியர்கள் துணிச்சலாக சொல்லு, ஓங்கி சொல்லு. நமக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஏன் பயம் இல்லை, ஏன் கவலை இல்லை? நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக உழைத்தவர்கள், இன்னுயிரை நீத்தவர்கள், என்னுடைய அப்பன், பாட்டன், முப்பாட்டன் என்று அனைவருடைய வரலாற்றுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் சுதந்திரங்களுக்காக இன்னுயிரை நீத்தவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்பட்டவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், சிறைச்சாலைக்கு சென்றவர்கள். இந்த சமுதாயம் சுதந்திர போராட்டத்தில் ஒதுங்கி நிற்கவில்லை, வேடிக்கை பார்க்கவில்லை. இஸ்லாமியர்கள் வெள்ளையனுக்கு ஒருபோதும் சேவகம் செய்ததில்லை, தன் இன்னுயிரை நீத்து இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்களே, அத்தகைய வாரிசுகளாகிய நாம் சொல்லுகிறோம், இந்த நாடு எங்களுடையது. திரும்ப திரும்ப சொல்லுவோம், நாம் இரண்டாம் தர குடிமக்கள் அல்ல. எப்படி இதற்கு எல்லா சமுதாயமும், எல்லா அமைப்பினரும், எல்லா கட்சிக்காரனும் சொல்லுவாங்கல்ல, நான் இந்திய, நான் தமிழ், நான் திராவிட, உனக்கு மட்டுமா உரிமை இருக்கிறது? நீ மட்டும்தான் பேசலாம? உனக்கு மட்டுமா ஆட்சி அதிகாரம்? நீ ஆட்சியில இரு. ஆனா யார் போட்ட பிச்சை, யார் காரணம்? பகதூர் ஷா காரணம் என்பதை நாட்டை ஆண்ட ராஜீவ் காந்தி பேசினாரே, ராஜீவ் காந்தி எழுதினாரே. வரலாறுகள் தவறாக பதிவு செய்யப்படவில்லை, சரியான வரலாற்றில் இருந்து நாங்கள் மக்களுக்கு வரலாற்றை தெளிவுபடுத்துகிறோமே. எங்களை கேள்வி கேட்கின்றீர்களா? எங்களுடைய குடியுரிமை
குடியுரிமையை பறிக்க நினைக்கின்றீர்களா? எங்களை இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க நினைக்கின்றீர்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் முன்னோர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளை எடுத்து பாருங்க. ஒரு முஸ்லிம் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது. ஒரு முஸ்லிம் நிம்மதியாக அவருடைய வியாபாரத்தை செய்ய முடியாது. ஒரு முஸ்லிம் நிம்மதியாக ஒரு வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாது. நீங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்களே, நான் கேட்கின்றேன், இஸ்லாமியர்கள் கைபர் போல அந்த கணவாய் வழியாக வந்தவர்களை, வேறு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களை, எங்களுடைய நாட்டுப்பற்றை, எங்களுடைய தேசப்பற்றை, இந்த நாடு எங்களுக்காக என்பது நீங்கள் என்ன சொல்லுவது? கேட்கணும்ல, நாம தான் கேட்கணும், நாம தான் போய் சொல்லணும். நான் தாம்பரத்தில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம், யாரை கண்டு பின்வாங்க வேண்டாம். நாம் எல்லாம் இந்த நாட்டை சார்ந்தவர்கள். இந்த நாடு நம்முடைய முன்னோர்கள் வழியிலே வந்தது. இந்த நாட்டிலே நாம் பிறந்தோம், இந்த நாட்டிலே வளர்கிறோம், இங்கே மரணித்து அடக்கம் செய்யப்படுகின்றோம். என்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே விதைக்கப்படுகிறது. நான் அந்நியன் அல்ல, என்னுடைய முன்னோர்கள் கணவாய் வழியாக வந்தவர்கள் அல்ல. இந்த நாட்டினுடைய முதல் உரிமை எங்களுக்கு தான் என்பதை நிமிர்த்தி பேசுங்கள் சகோதரர்களே. உரிமை இருக்கிறது, ரைட்ஸ் இருக்கிறது. பகதூர் ஷா வழியில வந்தவன், பகதூர் ஷாவுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்களே, ஏன் வாய்க்கா தகராறு, பரப்பு தகராறு, பிள்ளையனுக்கு அவனுக்கு பிரச்சனைய சுட்டு கொண்டானே, புரட்சியை ஏற்படுத்தினாரே, இந்திய சுதந்திர வேட்கையை ஆரம்பித்து வைத்தாரே, டெல்லியிலே முற்றுகையிட்டாரே. அந்த பகதூர் ஷா யாரு? அந்த பகதூர் ஷாவுடைய பெயரை சொல்லுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? யாருக்கு தகுதி இருக்கிறது? யாரை நான் சொல்லுவேன்? இந்த கூட்டம் சொல்லும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் சொல்லும், நாங்கள் இந்த நாட்டினுடைய எல்லா நிலைகளிலும் பங்கெடுத்தோம், எல்லா வரலாறுகளிலும் நாங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறோமே ஒழிய எங்களுக்கான உரிமைகளை நீங்கள் ஒருபோதும் பறிக்க முடியாது. இதுதான் ஜனநாயகம், இதுதான் குடியரசு. உரிமை இல்லையா? பயப்படணுமா? பின்வாங்கணுமா? யாருக்கு பயப்படணும், யாருக்கு பின்வாங்கணும்? நெஞ்ச நிமித்தி சொல்லு. நெஞ்ச நிமித்தினா யாரை சண்டைக்கு கூப்பிடுவதற்காக அல்ல. உன்னை யார் தேச துரோகி என்று சொல்லுகின்றானோ, உன்னை யார் தீவிரவாதி என்று சொல்லுகின்றானோ, உன்னை யார் பயங்கரவாதி என்று சொல்லுகின்றானோ, உன்னை யார் பாகிஸ்தானுக்கு செல் என்று சொல்லுகின்றானோ, அத்தகைய அநியாயக்காரர்களை பார்த்து, அத்தகைய அக்கிரமக்காரர்களை பார்த்து, அத்தகைய தேச துரோகிகளை பார்த்து சொல்லு, நான் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னுடைய மண், என் மூதாதையர் விளைவித்த மண். இந்த நாட்டிலே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு இன்னுயிரை நீத்தார்களே, அந்த மண்ணிலிருந்து பேசுகின்றேன். நான் இந்த நாட்டை சார்ந்தவன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லு. ஏன் பயப்படணும்? ஏன் பின்வாங்க சொல்லக்கூடாது? சொல்ல முடியாது? இது தேச விரோதமா, தேச குற்றமா? யாரும் சொல்லலாம். நான் ஒரு இந்தியன், ஒரு ஹிந்து என்று சொல்ல அவனுக்கு உரிமை இருக்கிறது. நான் ஒரு இந்தியன் சீக்கியன் என்று சொல்ல அவனுக்கு உரிமை இருக்கிறது. நான் ஒரு இந்தியன் கிறிஸ்தவன் என்று சொல்ல அவனுக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஒரு இந்தியர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுவோம். என்ன பிரச்சனை? திரும்ப திரும்ப சொல்ல, குடியரசுன்னு பேசுறோமே, குடியரசு தின கொடியை ஏத்துறோமே, குடியரசு கொடியை ஏத்தி லட்டுலாம் விளம்புறோமே. குடியரசுனா என்ன? மக்களுக்கான உரிமை என்ன? மதங்களுக்கான உரிமை என்ன? முஸ்லிம்களுக்கான உரிமை என்ன? எனக்கான உரிமை என்ன? உங்களுக்கான உரிமை என்ன? வகுத்திருக்கல, அம்பேத்கர் எழுதியிருக்கிறார்ல, எழுதி வைத்திருக்கிறார்ல, அதுல இருந்தானே பேசுறோம். நான் ஒரு முஸ்லீம் தான். ஆமா, இந்த நாட்டிலே முஸ்லீமாக நான் வசிக்க கூடாது? இந்த நாட்டிலே முஸ்லீமாக என்னுடைய இறை கடமையை நான் நிறைவேற்றக்கூடாது? இந்த நாட்டிலே முஸ்லீமாக நான் தாடி வைக்க கூடாது? இந்த நாட்டிலே முஸ்லீமாக நான் குள்ளாடிய கூடாது? இந்த நாட்டிலே முஸ்லீமாக நான் பள்ளிவாசல் கட்டக்கூடாது? இந்த நாட்டிலே முஸ்லீமாக என்னுடைய ஏகத்துவ கருத்துக்களை முன்வைக்க கூடாது? எல்லாம் செய்வேன், எல்லாம் பேசுவேன், தெளிவாக சொல்லுவேன், துணிச்சலாக சொல்லுவோம், சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுவோம், சட்டப்படி சொல்லுவோம். நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், ராமனை வணங்க மாட்டேன்.
நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், ஜீசஸை வணங்க மாட்டேன். நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன், குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அல்லாஹ்வை கடவுள் என்று நம்புகின்றேன், பெரியார் கொள்கையை நிராகரிக்கிறேன். என் உரிமைங்கிறேன் சொல்லலாங்கிறா. பேச்சுரிமைனா என்ன, குடியுரிமைனா என்ன, கருத்துரிமைனா என்ன, உனக்கு எது வகுக்கப்பட்டிருக்கிறது? முதல்ல உன்னுடைய உரிமை என்ன என்பதை சமுதாயம் புரிய வேண்டும். நீ ஏன் பயப்படுற, கூனி குறுகிற, ஏன் ஓடி ஒளிகிற? எல்லாரையும் விட உனக்கு அதிக உரிமை இருக்கிறது. இந்த நாட்டுக்காக பாடுபட்ட உரிமை, இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்திய உரிமை, இந்த நாட்டுக்காக பொருளாதாரத்தை இழந்த உரிமை, இந்த நாட்டுக்காக மக்களை அணி சேர்த்த உரிமை, இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய உரிமை, எல்லா உரிமை இருக்கு. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் புரியலையே, இஸ்லாமிய சமுதாயம் தெரியலையே. இன்னும் பயந்த நிலையில இருக்கிறா, மனப்பிரல்கள் எல்லாம் இருக்கிறா. நமக்கு இங்க என்ன உரிமை இருக்கிறது? உரிமை இல்லை என்றால் தட்டிப்பறி. அதிகாரம் இருக்கிறது, மக்கள் பலம் இருக்கிறது, கேட்கும் நமக்கு உரிமை இருக்கிறது. கேட்கலாம், கேளு. வேலையை கொடு, கல்வியை கொடு, சுகாதாரத்தை கொடு, ஒரு அடிப்படை உரிமை என்னெல்லாம் உண்டு அனைத்தையும் கொடு. இது ஜனநாயக நாட்டிலே சட்டப்படியாக எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமை என்று அரசினுடைய உச்சி குடிமைகளை ஆட்டும் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் முஸ்லிம்கள் என்பதால் பின்வாங்க கூடாது, இஸ்லாமியர்கள் என்பதால் எந்த நிலையிலும் ஒதுங்கி நிற்க கூடாது. நீ எப்படி இந்தியனோ அதுபோல் நானும் இந்தியன், நீ எப்படி தமிழனோ அதுபோல நானும் தமிழன், நீ எப்படி திராவிடனோ அதுபோல நானும் திராவிடன். உனக்கு இந்த நாட்டில் என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை எனக்கும் இருக்கிறது. நீ பல கடவுள் உண்டு என்றால் நான் ஒரு கடவுள் தான் உண்டு என்று சொல்லுவேன். எந்த பயமும் இதில் இல்லை. ஏன் சொல்றேன்னா சட்டம் அப்படி இருக்கு. குடியரசு சொல்றாங்க, இந்த அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்த அந்த அரசியல் பிரியாமல் முன்னுரை இருக்குல்ல, அதை எடுத்து படிங்க. ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை என்ன, மத உரிமை என்ன, பிரச்சாரம் பண்ண உரிமை என்ன, பின்பற்றும் உரிமை என்ன, ஏற்றுக்கொள்ளும் உரிமை என்ன, எல்லாம் இருக்கான். அம்பேத்கர் தலைமையில் சட்டத்தை வகுத்தாங்களே, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தினாங்களே, ஜனநாயகத்திற்கு வகுத்து கொடுத்தாங்களே, அதுல நின்று பேசுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் ஒதுங்குறோமே, பயப்படுகிறோமே, இல்ல நம்மளுடைய உள்ளத்துல ஐயோ நாமெல்லாம் சிறுபான்மையா இருந்த என்ன கேட்கிறேன். சிறுபான்மைதான். சிறுபான்மையாக இருந்தா என்ன? சிறுபான்மையாக இருந்த கோழையாக இருக்கணுமா? சிறுபான்மையாக இருந்த பயந்து இருக்கணுமா? சிறுபான்மையாக இருந்தால் உன் மீது அத்துமீறப்படக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நீ அடங்கி ஒடுங்கி கிடக்கணுமா? சிறுபான்மை என்பதனால் உனக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிக்கு எதிராக நீ குரல் கொடுக்காம இருக்கணுமா? எடுத்து பாருங்க. எல்லாரும் நபிகள் நாயகம் அந்த சமுதாயத்தில் சிறுபான்மை தானே, நபித்தோழர்கள் சிறுபான்மை தானே. அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக சத்தியத்தில் நின்று போராடினார்களே, அந்த சத்தியத்தை உள்வாங்கிய சமுதாயம் உங்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுகிறது, உங்களுடைய பள்ளிவாசல்கள் தாக்கப்படுகிறது, நீங்கள் உண்ணும் உணவிலே கை வைக்கின்றார்களே, நீங்கள் உடுத்தும் உடையின் மீது கை வைக்கின்றார்களே, உங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து விட்டு உலகமே கெதி என்று வாழ்கின்றீர்களே. என் அருமை சமுதாயமே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் விட்டுக் கொடுக்கும் உரிமை என்பது உங்களோடு இழக்கப்படுவதல்ல. உங்கள் சந்ததிகளை நீங்கள் கோழையாக்கி செல்கின்றீர்கள், உங்கள் சந்ததிகளை நீங்கள் அடிமையாக்கி செல்கின்றீர்கள், உங்கள் சந்ததிகளை நீங்கள் தெருவில் விட்டு செல்கின்றீர்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் சந்ததிகள் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் குடியரசு நாட்டில் போர்க்குணம் உள்ளவர்களாக மாறுங்கள். ஒவ்வொரு முஸ்லிம்கள் வரணும், முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது. நான் நபித்தோழர்கள் சொல்லல, அவங்க விட்டு அந்த சப்ஜெக்ட் இல்லை. பகதூர் ஷாவை எடுங்க, திப்பு சுல்தானை எடுங்க, அலி சகோதரர்களை எடுங்க, காயித மில்லத்துகளை எடுங்க, எடுத்து பாருங்க. சுதந்திரத்துக்காக போராடினாங்கல்ல, உறுதியாக நின்னாங்கல்ல, வெள்ளையனுக்கு எதிராக நெஞ்சை நிமித்தினாங்கல்ல. பகதூர் ஷா அந்த வெள்ளைய ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னுடைய மகன்களை பலி கொடுத்தார்ல. வீர பரம்பரையில் வந்தவன் சொல்றீல, பேசுறீல,
நம் குடும்பம் எப்படி, என் பாட்டை எப்படி, முப்பாட்டை எப்படி எப்படி அவன் கோலையாக பதுங்கவில்லையே, போராட்டத்தை ஒதுக்கி வைக்கவில்லையே, களத்துக்கு வந்தானே, தன்னுடைய உரிமைக்காக வெள்ளையனை எதிர்த்து நின்றானே. ஆனா இன்று இஸ்லாமிய உரிமைகள் எப்படியெல்லாம் பறிக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டிய உரிமைகள் என்று தவிடுபடியாக்கப்படுகிறது. பாபர் மசூதி விஷயத்தில் பார்த்தோமே, உலகமே காரி துப்பியது. இஸ்லாமியுடைய பள்ளிவாசலை இடித்தவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள். இஸ்லாமியுடைய பள்ளிவாசலை பிடுங்கி அதற்கு தப்பும் தவறுமாக விளக்கம் கொடுத்து அதை இன்னொரு இடத்துல கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் மௌனமா இருக்கிறோம், ஆனாலும் அமைதியாக இருக்கிறோம். நம்முடைய மௌனங்களையோ அமைதியை நான் குறை சொல்லவில்லை. பொறுமையா இருப்போம், பொறுத்து பார்ப்போம். பொறுமை தேவைதான், பொறுமை இல்லைன்னு சொல்லல. எந்த சூழலிலும் வன்முறைக்கு போகக்கூடாது, எந்த சூழலிலும் தீவிரவாதத்துக்கு போகக்கூடாது, எந்த சூழலிலும் பயங்கரவாதத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஆனா எந்த சூழலிலும் உன் உரிமைக்காக போராடாமல் இருந்து விட்டால் இந்த நாட்டிலே அடிமைப்படுத்தப்படுவாய் சகோதரர்களே. போராட்ட குணம் இல்லை என்று சொன்னால், போராட்ட குணத்தை காலில் போட்டு மிதித்து விட்டால், நான் போராடி பெற வேண்டிய உரிமைகளுக்கு போராடாமல் வீட்டில் முடங்கி கிடந்தால், இன்னும் சில ஆண்டுகளிலே இஸ்லாமிய சமுதாயம் இந்தியாவிலே இரண்டாம் தர குடிமக்களாக மட்டுமல்ல முழு அடிமை சமுதாயமாக மாற்றப்படும். விழித்துக் கொள்ளுங்கள் என்று பேசுகிறோம். வர ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனிதனை கடிச்ச கதையாக நீங்க பாக்குறோமே. முதல்ல என்ன சொன்னா, ஒரு மசூதி தானே விட்டு கொடுத்துட்டா என்ன, உங்களுக்கு தான் நாடு முழுவதும் மசூதி இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மசூதிகள் இருக்கிறது. எல்லாரும் நம்மகிட்ட பேசினால, வாய்க்கு நிக்க நிக்க பேசினால நம்மளும் சரின்னமே, சரி போனா போது, ஒரு மசூதி தானே, அல்லாஹ்வுடைய பள்ளி தானே, சொந்த வீடுனா விட மாட்டான். இந்த சமுதாயம் ஏன் விட்டு கொடுத்ததுன்னா அல்லாஹ்வுடைய பள்ளி தானே, போனா போட்டும் நினைச்சிங்கல்ல, மௌனம் காத்தவங்கள, அதுக்கு குரல் கொடுக்கல. அதனுடைய விளைவாகத்தானே சம்பலில் இன்னொரு பள்ளியில கை வச்சான். அகழ்வாராய்வு உள்ள போன, அங்க போய் அதை கைப்பற்ற பார்த்தா அதுல நடந்த துப்பாக்கி சூடுல 5 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படிதான் வருவான். முதல்ல ஒன்ன விட்டு பாப்பான், ஒன்னு ஆழம் பாப்பான், ஒன்னு நூல் பாப்பான், எப்படி இருக்கிறான், மனநிலை எப்படி இருக்கு, பயந்து கிடக்கானா, எழுத்து நிக்கிறானா, போராடுறானா, களத்துக்கு வர்றானா, வழக்கு போடுறானா, கோர்ட்டு அணுகிறானா, பாப்பா இல்ல. சம்பல் மாவட்டத்தில் அந்த பள்ளி 300 ஆண்டு 400 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளி. அந்த பள்ளி வாசலுக்கு கீழே அகழ்வாராய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த தீர்ப்பை கொண்டுட்டு அத்தனை போலீஸையும் கூட்டிட்டு போனால, அவனுக்கு எங்க இருந்த தைரியம் வந்தது, எங்க இருந்து துணிச்சல் வந்தது? இஸ்லாமியர்கள் கோழையாகி விட்டார்கள், இஸ்லாமியர்கள் அடிமைப்படுத்தி விட்டோம், இஸ்லாமியர்கள் பயந்து நடங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இஸ்லாமியருடைய உரிமையை பறித்தால் அவர்கள் போராடக்கூடிய போராட்டக்காரர்களாக இல்லை என்ற தைரியம் தான் உங்களுக்கு இன்னொரு பள்ளி மேலையும் கை வைக்கக்கூடிய துணிச்சல் வந்தது. ஆனா சமுதாயம் பொறுத்து கொள்ளல, களத்துல இறங்கினா தீர்ப்பு நீ எப்படி வேணாலும் சொல்லு, என்னுடைய பள்ளி, ஒன்னை இழந்துட்டோம், ஒன்னோட முட்டாள்தனமா இருந்துட்டோம், ஒன்னு பாராமுகமாக இருந்தனால ஒன்னு எங்க கைவிட்டு போச்சு. கைவிட்டு போனாலும் கோர்ட்டு தீர்ப்பு சொன்னதானே ஏத்துக்கொண்டோம், வேற வழி இல்லை, கோர்ட்டு தீர்ப்பை மீற முடியாது, சரி போய் தொலைது, கோர்ட்டு சொல்லிட்டான். உன்னோட என்று நின்ன சமுதாயம் இரண்டாவதுக்கு வராம விடாம எதிர்த்து நின்றார்களே, ஷஹீதாக்கப்பட்டார்களே, இதுதான் அவர்களுடைய திட்டம். அடுத்து வருவான் வடநாடுகள்ல ஒன்னொன்னா குறி வைக்கிறான். சம்பல்ல மட்டுமா, குஜராத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக பெட்துவாரகா என்ற இடத்துல இஸ்லாமியர்கள் 85% வசிக்கின்றார்கள். அது ஒரு தீவு பகுதி. அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் இஸ்லாமிய குடியிருப்புகளையும் புல்டோசரை கொண்டு அனைத்தையும் அகற்றி இருக்கின்றார்களே, இது பற்றிய செய்தியை இந்த மீடியாவது வெளியிட்டதா? யாராவது எடுத்து சொன்னார்களா? சத்தம் இல்லாமல் எப்படி யூத சியோனிச அரசு பாலஸ்தீன மக்களை வீடின்றி, அவர்களுடைய உரிமையின்றி நாட்டை விட்டு துரத்தி மீடியாக்களை அமைக்கிக் கொண்டு அங்கே குடியேற்றத்தை ஏற்படுத்துகின்றார்களோ, அது போன்ற ஒரு பாணியை குஜராத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பாக செய்திருக்கின்றார்களே. முகநூல் வழியாகத்தான் செய்தியை பார்க்கிறோம், செய்திகள் இல்லையே.
அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஏன் குறிவைக்கப்படுகின்றோம், நாங்கள் ஏன் இலக்காக்கப்படுகின்றோம், நாங்கள் என்ன கேடு செய்தோம், நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் இந்தியர்களாக வரி கட்டவில்லையா, இந்தியர்களாக வாக்களிக்கவில்லையா, இந்தியர்களாக என் கடமையை நாங்கள் செய்யவில்லையா, ஒரு இந்தியனாக முழுமையாக நின்றும் கூட நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த சொத்துக்களை என் வீட்டை இடித்து விட்டானே, என்னுடைய பள்ளிவாசலை இடித்து விட்டானே, ஒரு வீடு வச்சிருந்தேன் இடிச்சா என்னுடைய பிள்ளைகள் எங்கே வசிக்கும் என்று ஒரு வயது முதிர்ந்த வயோதிகர் தன்னுடைய தாடியினுடைய நிறங்கள் எல்லாம் கண்ணீரால் நனையும் அளவிற்கு அழுது கண்ணீர் விடுகின்றார்களே. அருமை சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். ஏன் சொல்றோம்னா, அவன் சொல்லக்கூடிய திட்டமே வேற, அவன் நம்மளை குடிமக்களாக பார்க்கும் விதமே வேற. உன்னை குடிமக்களாக இந்தியனாக ஜனநாயக நாட்டில் மறுக்கிறான், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். உனக்கு உரிமை கிடையாது, வீடு கிடையாது, பள்ளிவாசல் கிடையாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை நான் இடிப்பேன். நான் கேட்கிறேன், ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்று சொன்னா எல்லாத்தையும் தானே அகற்றணும்? மீட்டிங் போட்டுக்க இடம் இருக்கு, ஆக்கிரமிப்பு இருக்கு என்று முனிசிபல்ல இருந்து வர்ற, மாநகராட்சியில இருந்து வர்ற, எதெல்லாம் பாய்கடன்னு பார்த்து இடிச்சா விடுவோமா? அது ஆக்கிரமிப்பை அகற்றும் விதமா? ஆனா ஊபியில் அப்படி செய்யறானே, மத்திய பிரதேசத்தில் செய்யறானே, குஜராத்தில் செய்யறானே, இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடித்து அவர்களை தெருவில் விடுகின்றானே, அவர்களை ஒண்ணுமில்லாத ஓட்டாண்டிகளாக ஆக்குகின்றானே. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ரோட்டில் நின்று கண்ணீர் விட்டு கதறுகின்றார்களே. நான் கேட்கின்றேன், என் அருமை சகோதரர்களே, எங்களை அண்டி வாழக்கூடிய எங்கள் இந்து மத சகோதரர்களே, கிறிஸ்தவ மத சகோதரர்களே, உங்களிடம் நியாயம் கேட்க, நீதி கேட்கின்றோம். நாங்கள் என்ன தவறு இழைத்தோம், நாங்கள் என்ன குற்றம் செய்தோம், நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? நீங்கள் சம்பாதிப்பது போலதான் நாங்கள் சம்பாதிக்கிறோம், நீங்கள் மனைவி மக்களோடு இருப்பது போல நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகின்றீர்களோ அது போலதான் நாங்கள் நினைக்கிறோம். உங்களோடு எங்களுக்கு என்ன பகை, உங்களோடு எங்களுக்கு என்ன மோதல்? உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கிறோம். உங்க தெய்வத்தை நீங்க வணங்குறீங்க, எங்க தெய்வத்தை நாங்க வணங்குறோம். ஆனால் எங்கள் மீது இந்த அக்கிரமக்கார ஆட்சியாளர்கள், அராஜக ஆட்சியாளர்கள் எங்களுடைய பள்ளிவாசல்களை இடிக்கின்றார்களே, எங்கள் பிள்ளைகளுடைய பள்ளி படிப்புகளை கெடுக்கின்றார்களே, எங்களுடைய மதரசாக்களை மூடுகின்றார்களே, எங்கள் பெண்களை வீதியில் நிப்பாட்டுகின்றார்களே. நியாயம் தர மாட்டீர்கள். நான் உங்கள்கிட்ட தான் கேட்கும், எங்களை ஆளும் ஆட்சியாளர்கள் செவிட்டுக்காது உடையவர்கள். அவருக்கு நியாயம் என்றால் என்ன என்று தெரியாது, நீதி என்றால் என்ன என்று தெரியாது. எப்படியெல்லாம் ஆக்கிரமிப்புகளை ஆக்டோபஸ் போல எல்லா பக்கமும் இருக்கு, அதைத்தான் செய்வான். நியாயம் உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா? அவருடைய நியாயம் நீதி இருந்தால் காந்தியை சுட்டு கொண்டிருப்பாங்களா? நான் கேட்கிறேன், காந்தியை யார் சொன்ன? இந்த நாட்டினுடைய முதல் தீவிரவாதி என்று கமலஹாசன் சொன்னாரே. ஒரு வார்த்தை சொன்னாலும் முத்தாய்ப்பா சொன்னா. நீ எப்படிடா இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சொல்லலாம்? இன்னைக்கு சொல்றான். யார் சொல்றா? குருமூர்த்தி சொல்றான், வீட்டுக்குள்ள வந்து பேசுறான். எவனோ கஞ்சா கடத்துறான இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று ஒட்டுமொத்த சமூகத்தையும் தீவிரவாதிகளாக அடையாளப்படுத்துகின்றார்களே. இந்த பாவிகளை நான் கேட்கின்றேன், நீங்கள் சார்ந்திருக்கும் சமுதாயங்களை இதுபோல பேச எங்களுக்கு எவ்வளவு நேரமாகும்? நாவு தடித்து பேசுகின்றீர்களா? திமிர்ல பேசுகின்றீர்களா? உங்கள் கொடி உயர பறக்குது என்ற தைரியத்தில் பேசுகின்றீர்களா? எண்ணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் காலச்சக்கரத்தை சுழற்ற செய்யக்கூடியவன். உயரே பறக்கும் உங்கள் கொடி ஒரு நாள் கீழே இறங்கும். அன்றைய தினம் நீதியின் கொடி மேலே பறக்கும். அந்த நீதியின் மீது நின்று எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நாங்கள் நீதி கேட்போம். காத்திருக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம். வரும் காலம், வரும் கால மாற்றம் வரும். சோதனைகளை விட்டு அல்லாஹ் ஒரு நாள் தீர்ப்பு அளிப்பான். இன்னைக்கு உங்க கையில ஆச்சு, இதுக்கு முன்பு வேற ஆச்சு, அதுக்கு முன்பு இன்னொரு ஆச்சு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இனி ஒரு காலம் வரும், எங்கள் கையிலே ஆட்சி வரும். அப்படி ஆட்சிகள் கொடுக்கப்பட்டால் நிச்சயம் எங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை நாங்கள் பழிவாங்க போவதில்லை, மாறாக சரியான நீதியை வழங்குவோம். நாடுனா எதை மாத்துவாள்ல, எப்படி மாத்துவாள்ல? இன்னைக்கு உங்க கொடி பறக்கட்டும். இதுக்கு முன்பாக இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டானே, நீ 15 வருஷம் தான் ஆயிருக்க.
அதே மெஜாரிட்டி இல்லையே, நீடிக்குமா? நீடிக்காதுல்ல. உயரே பறக்க எந்த கொடியாத கீழே வரணும்ல. நபிகள் நாயகம் சொன்னாங்கல்ல, மேலே போற ஒவ்வொன்றும் கீழே வந்துதான் ஆகணும். நபிகள் நாயகம் சொன்னது மட்டுமல்ல, விதியும் அதான், நியூட்டன் அதான் சொன்னா, எரி போற வரைக்கும் அப்புறம் கீழே வரும். இந்த பாஜக, சங் பரிவார, RSS கூட்டங்கள் என்பது இந்த நாட்டில் வீழும். அப்பொழுது நாம் தீர்ப்பு சொல்லுவோம். சகோதரர்களே, கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். பொறுமைதான் வேணும். பொறுமை வேணுங்கிறதுக்காக கோழையாக இருக்கக்கூடாது. சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதற்காக பயந்து இருக்கக்கூடாது. உரிமைகளை பெற வேண்டும் என்ற உத்வேகம் வேண்டும். உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய போராட்ட மனநிலை வேண்டும். கோழைகளாக வாழ்வதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் பயங்கரவாதிகளாக மாறுவதையும் இஸ்லாம் தடை செய்கிறது. ரெண்டு இடம் இல்லை. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது காரணமாக நான் இன்னொரு வழியை தேடக்கூடாது. சட்டவிரோதமான பாதையை தேர்வு செய்யக்கூடாது. சட்டத்தில் எனக்கு வழங்கி இருக்கும் உரிமையில் நின்று எப்படி CAA NRCக்கு எதிராக இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று திரண்டதோ, இந்த சட்டத்தை நிறைவேற்றிய தீர்வோம் என்று மேடையிலே கொக்கரித்தவர்களை, பாராளுமன்றத்தில் கொக்கரித்தவர்களை இந்த சமுதாயம் பணிய செய்ததோ, செய்திகள்ல NRC சட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு முஸ்லிம்களை அகதிகளாக்குவது திட்டம் போட்டால், வீடு வீடாக கணக்கெடுக்க வருவோம் சொன்னால், பாராளுமன்றத்தில் அமித்ஷா என்ன பேசினாரு? நாங்கள் இயற்றிய சட்டத்தில் ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டோம். NRC கணக்கெடுப்பதற்காக எல்லா வீடுகளுக்கும் அதிகாரிகள் வருவார்கள் சொன்னார்களே, வந்திருக்கானா? வர முடியுமா? வர விட்டோமா? ஏன் வரல? உங்கள் மீது கொண்ட கருணை பார்வையினால் வராம இருக்கல. NRC விஷயத்தில் அதனுடைய சட்டங்களை, அதனுடைய கேடுகளை, அதனுடைய உரிமை பறிப்புகளை இஸ்லாமிய சமுதாயம் சரியாக விளங்கி நின்று ஒட்டுமொத்த இந்தியாவிலும் போராட்ட களத்தை முன்னெடுத்தீர்களே, இந்தியாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினீர்களே, இந்தியாவில் ஒரு சுதந்திர முழக்கத்தை முழங்கினீர்களே, அதற்கு பயந்து வரல சகோதரர்களே. நீ வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை தான். சட்டப்படி வா, ஜனநாயக ரீதியா வா, ஒன்று சேர்ந்து வா, ஒன்னா நின்னு வா. அன்னைக்கு வந்தீங்கல்ல, வரப்போய் தானே ஜோதிச்சீங்க. இல்லனா இன்னைக்கு வரைக்கும் வீடு வீடா NRC கணக்கெடுக்க வந்து உங்க அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் என்னாச்சு, உங்க தாத்தாவுடைய பர்த் சர்டிபிகேட் கிடையாது, இல்லை என்றால் இந்திய குடிமகன் இல்லை என்பாரு. ஏன் சொல்றோம்? இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை, பொறுப்பு. சமுதாயத்தை அணிதிரட்ட வேண்டும், சமுதாயத்தை ஓரணியில் இணைக்க வேண்டும், சமுதாயத்துக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும். சமுதாயத்திற்கு தேவை எது, தேவை இல்லாதது என்பதை மார்க்க ரீதியாக சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. எப்படி வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா நாங்க குரல் கொடுத்து கொண்டேதான் இருப்போம். ஏன் கொடுக்கிறோம்? எங்கிட்ட எந்த பயமும் இல்லை. ஏன் பயப்படல? நாங்க எந்த தவறும் செய்யல. எங்கிட்ட எந்த ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது. மக்களை நேரடியாக சந்திக்கிறோம், நேரடியாக பேசுகிறோம், கொள்கையை முன்வைக்கிறோம், போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், ஜனநாயக வழியிலே சட்டப்படி நின்று ஒவ்வொருவரை கேள்வி கேட்கிறோம். ஜனநாயகத்தில் வழங்கப்பட்ட உரிமை. ஆகவே நான் துணிச்சலாக நிற்கின்றேன். அந்த துணிச்சலை நோக்கி ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று அழைக்கிறோம். எல்லாரும் வாங்க. எனக்கு இருக்க உரிமை உங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கும் கவலை உங்களுக்கு இருக்கிறது, எங்களை போல பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறது. நமக்குள்ள மார்க்க விஷயத்தில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். இஸ்லாம் என்றால் இதுதான் என்று சொல்லுவதிலே எங்களுக்கு எந்த பின்வாங்கலும் கிடையாது. தர்காக்கு செல்லாதீர்கள், தாயத்தை அணியாதீர்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதீர்கள், பேய் பிசாசை நம்பாதீர்கள். இந்த கொள்கையை சொல்வதிலே நாங்கள் எந்த இடத்தில் பிசகுவர்கள் அல்ல, பின்வாங்குவர்கள் அல்ல. இதுதான் ஓரிரை கொள்கை, இதைத்தான் இறைவன் அறிமுகப்படுத்திய கொள்கை. ஆனால் இதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நானும் நீனும் முஸ்லீமாக இவர்களால் பார்க்கப்படுகிறது. பிரச்சனை 2 பேருக்கு தானே வருகிறது. வாருங்கள், இந்த அக்கிரமக்காரர்களை, அநியாயக்காரர்களை ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களை அகதிகளாக்க துடிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்று போராடுவோம். செய்யலாம் தானே? பகதூர் ஷா செஞ்சார்ல, திப்பு சுல்தான் செஞ்சார்ல, அலி சகோதரர்கள் செஞ்சாங்கல்ல. நீங்க நம்மளை பார்த்து பேசுறானே, உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீங்க பாகிஸ்தான், நாங்க ஏன்டா பாகிஸ்தான் போடும்? நாங்க ஏன் பங்களாதேஷுக்கு போடும்? நாங்கள் பாகிஸ்தான்
பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் என்று இந்த இந்தியர்கள் 2 முறை தங்களை நிரூபித்திருக்கின்றார்கள். ஒன்னு, வெள்ளையர்களை எதிர்த்து நாங்கள் இந்தியர்கள் தான், இந்தியாவுக்காக போராடுகிறோம், இந்திய சுதந்திரத்திற்காக போராடுகிறோம், இது எங்களுடைய நாடு, எங்களுடைய மண்ணு, இந்த மண்ணை விட்டு அந்நியர்கள் வெளியேற வேண்டும், ஆங்கிலேயர்கள் வெளியேற வேண்டும் என்று சுதந்திர போராட்டத்தை முதலில் எடுத்தார்கள் அல்லவா? இது எல்லோருக்கும் முடிஞ்சு போச்சு. ஆனா இஸ்லாமியர்களுக்கான 2வது சுதந்திர போராட்டம் என்ன தெரியுமா? இந்தியா விடுதலையின் போது ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் தனியாக சென்று விட்டது, பங்களாதேஷ் தனியாக சென்று விட்டது. இந்திய இஸ்லாமியர்களே, நீங்கள் பங்களாதேஷை நோக்கி செல்லலாம், பாகிஸ்தானை நோக்கி செல்லலாம், உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு செய்யப்பட்ட போது எங்க பாட்டை முப்பாட்டை சொன்னா, என் நாடு இந்தியா தான், நான் பிறந்தது திருச்சி தான், நான் பிறந்தது தாம்பரம் தான், நான் பிறந்தது தமிழ்நாடு தான், நான் இங்கே தான் வசிப்பேன், இங்கே தான் திருமணம் செய்வேன், இங்கே தான் என்னுடைய சந்ததிகளை பெருக்குவேன், இங்கே தான் மரணிப்பேன், என் நாட்டில் என்னை துரத்துவதற்கோ என்னை அனுமதித்து வெளியேற்றுவதற்கோ யாருக்கும் எந்த உரிமை இல்லை என்று தன்னுடைய இன்னொரு நாட்டுப்பட்டை நிரூபித்த ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் தான். இந்த சோதனை எந்த சமுதாயத்தும் கிடையாது. ஒரு சீக்கியர்களை பார்த்து இப்படி கேட்கப்பட்டதல்ல, கிறிஸ்தவர்களை பார்த்து இப்படி கேட்கல, பௌத்தர்களை பார்த்து இப்படி கேட்கல, நாத்திகர்களை பார்த்து இப்படி கேட்கல, முஸ்லிம்களை பார்த்து கேட்டாங்க. நீங்க பாகிஸ்தான் போறீங்களா? அங்கதான் முஸ்லிம்கள் நிறைய இருக்கிறாங்களே. நீங்க பங்களாதேஷுக்கு போறீங்களா? அங்கதான் முஸ்லிம்கள் நிறைய இருக்கிறாங்களே. ஆனா எங்க முன்னோர்கள் சொன்னா, அங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிறைய இருக்கலாம், ஆனா அந்த பாகிஸ்தான் என்னோடது அல்ல, அந்த மண்ணு எனக்கு சார்ந்ததல்ல, பங்களாதேஷின் சொந்த நாடல்ல, அந்த மண்ணுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்தியாவிலே முஸ்லிம்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலோ எங்களோடு சேர்ந்து வாழ்கின்றார்களே, எங்கள் சகோதர மதத்தினர், அவர்கள் எங்களை அரவணைப்பார்கள், எங்களை காத்துக் கொள்வார்கள், எங்களை தனித்து விட்டுவிட மாட்டார்கள். அவர்களோடு நாங்கள் மதத்தால் வேறுபட்டாலும், மொழியால் வேறுபட்டாலும், இனத்தால் வேறுபட்டாலும், கொள்கையால் வேறுபட்டாலும் இந்தியன் என்ற விஷயத்திலே எங்களை ஆற தழுவுவார்கள் என்று எங்கள் முன்னோர்கள் எண்ணினார்களே. அதுதான் எங்களுக்கான 2வது சோதனை. அதிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த சோதனையை குருமூர்த்தி வகையராக்கு உண்டா? ஒருவேளை அப்படி கேட்கப்பட்டு ஆரியர்களுக்கு தனி நாடாய் வச்சு போறீங்களா கட்ட எல்லாம் ஓடி இருப்பில்ல? இந்த குருமூர்த்தி எனக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து சொல்றா தீவிரவாதிகள் என்று, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று. நாவு தடித்து பேசுகின்றார், நல்லதல்ல, நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம், பேசு. அப்படி பேசுவதனுடைய சுதந்திரம் என்றால், அப்படி பேசுவதனுடைய கருத்து என்றால் எங்களாலும் பேச முடியும். அதனால நாகரிகம் கருதுகிறோம், நாகரிகத்தை மேற்கொள்கிறோம். எவனோ ஒருத்த செய்த தப்புக்கு அந்த சமுதாயத்தை கொலை சொல்லக்கூடாது, அந்த சமுதாயத்தை குற்றப்படுத்த கூடாது, அந்த சமுதாயத்தின் மீது பாவத்தை திணிக்க கூடாது. ஏனென்றால் திருமறை குர்ஆன் எங்களுக்கு அப்படித்தான் போதிக்கிறது. ஒருவர் செய்த தவறை இன்னொருவர் சுமக்க கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டி இருக்கிறது. அதன் காரணமாக நான் பாப்பா தீவிரவாதி என்று குருமூர்த்தியை சொல்லல, குருமூர்த்திய பேசுவேன், அவருடைய குற்றத்தை பேசுவேன், சமூகத்தை பேசல, சமூகத்தை பேச மாட்டேன். ஆனா என் எதிரிலே நிற்கக்கூடிய இவர்கள் எவனோ செய்த தப்புக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்துகின்றார்களே, அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி தருவதற்கு தலைமை ஏற்றாரே அந்த காந்தி சொன்னார், நான் சுதந்திர களத்திலே நிற்கின்றேன், என் தோள்களிலே 2 சிங்கங்கள் இருக்கிறது. யார் அவர்கள் தெரியுமா? வங்கத்தின் அலி சகோதரர்கள் என்று இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து சொன்னாரே, அத்தகைய சமுதாயத்தில் இருந்து பேசுகிறேன். நான் ஒரு இந்தியன், நீங்கள் ஒரு இந்தியர்கள். நான் இந்தியன் இஸ்லாமிய, நான் தமிழன் இஸ்லாமிய, நான் ஓரிரு கொள்கை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். இதை சொல்ல வேண்டிய, சொல்லக்கூடிய, சொல்லும் தகுதி எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. நாடும் எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. எங்கள் இறைவனும் எங்களை அடையாளப்படுத்துகின்றான். சொல்லிக்கிட்டே இருப்போம். உனக்கு பயந்து என் இஸ்லாமிய அடையாளத்தை நான் மறைக்கணுமா? உன்னுடைய ஆட்சிக்கு பயந்து, அதிகாரத்திற்கு பயந்து, உன்னுடைய திமிர்த்தனத்துக்கு பயந்து, உன்னுடைய வார்த்தைகளுக்கு பயந்து நீ பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம்.
இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்து நீ பேசு. இப்படி பேசியவர்கள் எத்தனையோ பேர் ஜெயில இருக்கிறான். இன்னைக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவே, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினவே, அதிகாரம் இருக்கும் என்பதற்காக மற்றவர்களை அழித்தொழித்தவன் எல்லாம் இந்த நாட்டிலே உலகத்திலே பல வரலாறை கண்டிருக்கின்றார்களே, அவருடைய நிலைகளை எடுத்து பாருங்கள். குடியரசை பத்தி திரும்ப திரும்ப அப்படிதான் சொல்லணும். குடியரசு தினம்னு சொல்றானே, என்ன குடியரசு? எப்படி குடியரசு? யாரால குடியரசு? குடியரசு கிடைக்கப்பெற பாடுபட்டவ யாரு? அதுக்கு பங்களித்தவ யாரு? அதுக்கு உயிர் நீத்தவ யாரு? சுதந்திரம் வேண்டும் என்ற விதையை தூவியவ யாரு? வெள்ளைக்காரனுக்கு எதிராக களத்தில் நின்றவ யாரு? தன்னுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட போதும் கூட வெள்ளையனுக்கு எதிராக போர் புழக்கமிட்டவ யாரு? நாயம் பின்வாங்கணும், நாம ஏன் பயப்படணும்? நமக்கு என்னாச்சோ? நாம் துணிஞ்சு சொல்லுவோம், என்னுடைய நாடு. இந்த குடியரசை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது என் பாட்டை முப்பாட்டனுடைய இரத்தங்கள் உறைந்து கிடக்கின்றது. எடுத்து பாருங்க. ஓர போக்குல பேசவும் கிடையாது. நாம பேசுவதற்கு ஆதாரங்கள் இருக்கும். பேசுவதற்கான எல்லா நிலைகளிலும் இருந்து பேசுறோம். பொய் சொல்றோம். அண்ணாமலை சொல்லுவது போல, பிஜேபி காரர் சொல்லுவது போல இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரங்களை தூவுகின்றார்களே. இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் சண்டை வர வேண்டும் என்பதற்காக வெறுப்பை மக்கள் மத்தியிலே விதைக்கின்றார்களே. ஆனால் தமிழகம் தப்பித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மாற்று மத சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வடநாடுகளை போல, உத்தரப்பிரதேசத்தை போல, குஜராத்தை போல, மத்திய பிரதேசத்தை போல இந்த தமிழகத்தில் எங்களை அண்டி வாழக்கூடிய எங்கள் இந்து மத சகோதரர்கள் இல்லை, கிறிஸ்தவ மத சகோதரர்கள் இல்லை, நாத்திகர் யாரும் இல்லை. இங்கே ஒவ்வொருவரும் தன் மதத்தில் உறுதியாக இருந்தாலும் மனிதநேயம் என்றால் என்ன என்று சரியாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். மனிதநேயத்தை வெளிப்படுத்துவதில்லை, மதம் ஆச்சாரியங்களை கடந்து மனிதர்களை அரவணைப்பதில்லை. கல்வி வளம் பெற்ற தமிழ்நாடு, அறிவு பெற்ற தமிழ்நாடு, பகுத்தறிவு பாதையில் வந்த தமிழ்நாடு. இங்கு மதங்களால் மக்கள் வேறுபட்டாலும் மனிதன் என்ற ஒற்றை புள்ளியில் இணைகின்றார்களே, அதற்காக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஒவ்வொரு இந்து சகோதரன் என்னுடைய சகோதரன், ஒவ்வொரு இந்து சகோதரி என்னுடைய சகோதரி. நாங்கள் பேசுவது இந்துக்களை அல்ல, இந்துக்களுக்கும் எங்களுக்கும் என்றும் பிரச்சனை வந்ததல்ல. நாட்டில் போடுகிறானே, பிரச்சனை உருவாக்குகிறானே, மீடியால பிளாஸ் பண்றானே இந்து முஸ்லிம் கலவரம் என்று, எங்கேயுமே இந்து முஸ்லிம் கலவரம் வந்ததல்ல. கலவரங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் எப்படி வந்திருக்கிறது தெரியுமா? முஸ்லிம்களுக்கும் இந்து முன்னணிக்கும், முஸ்லிமுக்கும் பிஜேபிக்கும், முஸ்லிமுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அதோட சண்டை. என் பக்கத்து வீட்டுல இந்து மக்கள் தான் இருக்காங்க. எந்த என்னைக்கு சண்டை போட்டா? நான் தான் அவன் அன்னைக்கு சண்டை போட்டு, இது தாமரத்துல எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்றோமே, ஒருவருக்கு ஒரு அன்பை பரிமாறுகிறோமே, ஒருவருக்கு பிரச்சனை ஒருவர் ஓடோடி வந்து நிற்கிறோமே, எல்லோரும் கைகோர்க்கிறோமே, எல்லோரையும் அரவணைத்து செல்கின்றோமே. இந்து இருக்கிறானே, கிறிஸ்தவ இருக்கிறானே, நாத்திகர் இருக்கிறானே, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய இருக்கிறானே, முஸ்லீம் இருக்கிறானே, என்னைக்கு சண்டை போட்டா? ஒரு உண்மையான இந்து முஸ்லிம் சண்டை போடுவதே இல்லை. ஒரு உண்மையான ஹிந்து ஒரு கிறிஸ்டின் சண்டை போடுவதே இல்லை. ஒரு உண்மையான முஸ்லிம் கிறிஸ்தவன்டையோ ஹிந்துட்டையோ சண்டை போடுவதே இல்லை. சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சண்டை யார் மூற்றா? யார் இந்த நாட்டிலே மத கலவரங்களின் மூலம் இரத்தங்களை ஓட்டி அதில் அரசியல் காய் நகர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அத்தகைய கையவர் கூட்டமே இந்த மக்கள் மத்தியிலே கலவரத்தை விதைக்கின்றார்களே ஒழிய மக்கள் ஒருபோது ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க வேணாலும் பேசுவோம், ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்லுவோம். இது ரொம்ப எல்லாம் போக வேண்டாம். வடநாடுகளை போல தமிழகத்திலேயோ மத கலவரத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக மத கலவரத்தின் மூலமாக இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை பிரித்து குளிர்காய வேண்டும் என்பதற்காக மதுரை திருமங்கலத்திலே, சிக்கந்தர் மலையிலே, திருப்பரங்குன்றத்திலே இந்த பிரச்சனையை ஏவுகின்றார்களே, பிரச்சனையை பத்த வைக்கின்றார்களே. இதனால் வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இத்தனை ஆண்டு காலமாக அந்த மலையில ஒரு பக்கம் முருகன் கோயில் இருக்கு, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய ஒரு பிரிவினை வழிபடக்கூடிய தர்கா இருக்கிறது. 100 ஆண்டுகளாக,
பல 50 ஆண்டுகளாக அந்த மலையில இருவரும் செல்றாங்க. முருகனை நம்புறவர் முருகன் கோயிலுக்கு போறாரு, தர்காவை நம்புறார் தர்காவுக்கு போறாரு. ஆனா இன்னைக்கு வந்து RSS என்ன செய்கிறது, அண்ணாமலை என்ன செய்கிறார், கட்சி ராஜா என்ன செய்கின்றார், இங்கே போய் நின்று இந்த மலை உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று இஸ்லாமியருடைய வழிபாடை தடுக்கின்றார்களே, இதன் மூலமாக போராட்டத்தை தூண்டுகின்றார்களே. என் அருமை சகோதரர்களே, உங்களிடம் நாங்கள் நியாயம் கேட்கின்றோம். இத்தனை ஆண்டு காலம் வராத பிரச்சனை இன்னைக்கு வருகிறது என்றால் அந்த கட்சி ராஜா வந்ததால் வருகிறது, அண்ணாமலை வந்ததால் வருகிறது, RSS வந்ததால் வருகிறது, இந்து முன்னணி வந்ததால் வருகிறது. இவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே வந்திருந்தால் 50 ஆண்டுக்கு முன்பே வந்திருக்கணும் இல்லையே, பிரச்சனை இல்ல. இவரால் ஒழுங்கா தானே இருந்தா, அவன் நம்பிக்கைப்படி வாழ்ந்தாள், அவன் நம்பிக்கைப்படி கடவுளை ஏங்கினாள். கடவுளை வணங்கும் போது நம்பிக்கையை விட்டுட்டு வெளியே வரும் பொழுது முருகனை வணங்கி விட்டு வர்றவர் தர்காக்கு சென்று வருவருடைய தோளோட தோல் கோய் போட்டு, என்ன பாய் தர்காவுக்கு போனியா, பத்தி பொருத்தினியா, இவன் கேட்கிறான் கோயிலுக்கு போனியா, நேர்த்திக்கடன் செலுத்தினியா, 2 பேரும் ஒன்னா வந்தாங்க. இந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த மதவாத சக்திகள், மதவாத கூட்டங்கள், மத பயங்கரவாதத்தை மக்கள் மத்தியில் ஏவக்கூடியவர்கள் பிரிவினைக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றார்களே, இதை கண்டு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். எப்படிதான் வருவான், எப்படி வருவான்? இவனுக்கு வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி தெரியாது, சுதந்திரத்தை பத்தி தெரியாது, மக்களுடைய நலனை பத்தி தெரியாது, மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை பத்தி தெரியாது, டாலருடைய வீழ்ச்சி அதை பத்தி தெரியாது, பெட்ரோலை பத்தி தெரியாது, கேஸ பத்தி தெரியாது, GST போட்டு மக்களை போட்டு நசுக்குவார். இதையெல்லாம் மக்கள் மறக்க வேண்டும் என்றால் மதம் என்ற பெயரிலே மக்கள் மத்தியிலே இந்து முஸ்லிம் என்ற தீயை பற்ற வைத்து விட்டால் எல்லாத்தையும் மறந்து விடுவான் என்று இந்த பாஜக கூட்டம், சங் பரிவார கூட்டம் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறது. தாம்பரவாழ் பொதுமக்களே, என் அருமை ஹிந்து சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்கள் எல்லோரிடம் கேட்டுக்கொள்கின்றோம், நமக்கான பிரச்சனை எது, நாம் எதை எதிர்நோக்க வேண்டும், யாரை எதிர்க்கப்பட வேண்டும், நமக்கான பிரச்சனை பெட்ரோல் உயர்வா, நமக்கான பிரச்சனை GST-யா, நமக்கான பிரச்சனை கேஸ் உயர்வா, அல்லது நமக்கான பிரச்சனை நம் பக்கத்து வீட்டில் இருக்கானே அந்த அப்துல் காதரா? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. உங்களை மடை மாற்றுகின்றார்கள், உங்களது மதியை மயக்க செய்கின்றார்கள். மது என்பது எப்படி போதையோ அதுபோல மதத்தையும் இவர்கள் அபிநய போல பயன்படுத்துகின்றார்கள். இஸ்லாமிய சமுதாயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மை அண்டி வாழக்கூடிய சகோதரர்களோடு நாம் நட்புறவை பேணணும், நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், வியாபாரத்தில் நேர்மையை காட்டணும், நம்முடைய மனித நேயத்தை வெளிப்படுத்தணும். நான் ஒரு முஸ்லீம் என்பது எந்த மாற்றம் இல்லை. ஆனா என் பக்கத்தில் வாழக்கூடியவன் என் அண்டை வீட்டுக்காரன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உன் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் உணவு உண்ணாதே என்று. அந்த அண்டை வீட்டுக்காரன் ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், அந்த அண்டை வீட்டுக்காரன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், அந்த அண்டை வீட்டுக்காரன் ஒரு பௌத்தமாக இருக்கலாம். ஆனா அண்டை வீடு என்று நபிகளார் சொன்னதுக்கு பிறகு அவனையும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நாம் இங்கதான் நிக்கணும். வடநாடை போல தமிழ்நாட்டை இரத்த களரியாக மதத்தின் பெயராலே மாற்றுவதற்கு துடிக்கின்றார்கள். மதத்தின் பெயராலே பிளவுகளை ஏற்படுத்த சதிவலைகளை பின்னுகின்றார்கள். நாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சொல்லுகின்றோம். பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம், பிரச்சனைகளை சட்டப்படி தீர்க்கலாம், பிரச்சனைகளை வேறு விதங்களில் தீர்க்கலாம். வன்முறைகள் வேண்டாம், மத கலவரங்கள் வேண்டாம், ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்க வேண்டிய நிலை வேண்டாம். இந்த குடியரசு தினத்துல நம்ம மக்களுக்கு அழைப்பு விடுறோம். எல்லாரும் வாழுமே, எல்லாரும் நிற்போமே, எல்லாரும் சேர்ந்து நிற்போமே, எல்லாரும் தமிழர்களாக நிற்போமே, எல்லாரும் இந்தியர்களாக நிற்போமே, எல்லாரும் திராவிடர்களாக நிற்போமே. நாடு நம்முடைய நாடு அல்லவா, இந்த மாநிலம் நம்முடைய மாநிலம் அல்லவா, இந்த மொழி நம்முடைய மொழி அல்லவா, இந்த இனம் நம்முடைய இனம் அல்லவா. எப்படி காப்பாற்ற போறோம், இது எப்படி வென்றெடுக்க போறோம், இதை எப்படி நாம் முன்னேற்றி செல்ல போறோம், நம்முடைய சந்ததிகளுக்கு எப்படி நாம் கல்வி கொடுக்க போறோம், நம்முடைய சந்ததிகளுக்கு எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறோம், நம்முடைய சந்ததிகளுக்கு எப்படி தமிழ்நாட்டை அமைதியான வாழ்க்கை வாழும் இடமாக மாற்றி அமைக்க போறோம். கலவரங்கள்
பதற்றங்களால், மத பதற்றங்களால், மத பிரச்சனைகளால் ஏற்பட்ட மோதல்கள் போதும். ஒரு ராமனை வணங்கக்கூடிய இந்து ராமனை வணங்கட்டும், இயேசுவை வணங்கக்கூடிய கிறிஸ்தவர் இயேசுவை வணங்கட்டும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நான் அல்லாஹ்வை வணங்கிட்டு போறேன். இதெல்லாம் நம் நம்பிக்கை சார்ந்தது. இவைகளை தாண்டி நாம் இந்தியர்களாக நிற்க வேண்டாமா? தமிழர்களாக நிற்க வேண்டாமா? மொழியால் ஒன்றிணைய வேண்டாமா? நம்முடைய சந்ததிகளுக்காக பாடுபட வேண்டாமா? நமக்கு பிறகு இந்த நாட்டிலே நம்முடைய பிள்ளைகள் வாரிசாக போகின்றார்களே, அவர்களுக்கான கல்வியை கொடுக்க வேண்டாமா? இதைத்தான் நாம் சிந்திக்கணும். இதை நோக்கித்தான் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். இல்ல ஜாதி மத இன மொழி வேறுபாடுலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் பசிக்கும்ல. முஸ்லிமுக்கு மட்டும்தான் பசிக்குமா? ஹிந்துக்கு மட்டும்தான் ஆடை வேண்டுமா? கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் வீடு வேணுமா? அடிப்படை தேவை என்பது எல்லாருக்கும் தேவை. நான் சம்பாதிக்கணும் பசிக்காக, நீங்க சம்பாதிக்கணும் ஆடைக்காக, அவன் சம்பாதிக்கணும் இருப்பிடத்திற்காக, உணவு உடை உறைவிடத்திற்காக. இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம்? நாம் வாக்களித்தவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள்? நம் பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம்? நம் பிள்ளைகளுடைய கல்விக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொன்னே நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரித்தால நினைக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, அது பிஜேபி வகைராக இருந்தாலும் சரி, வேற வேற இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் வந்து சுத்துறாள், தேவலாம் பேசி அடைகிறாள், அவனெல்லாம் பேர செல்லுவை தகுதியற்றவர்கள் இருந்தாலும் சொல்றோம். என்ன செய்ய? எவ வந்து நம்மளை பிரிக்க நாடினாலும் அவன் தெளிவாக இருப்போம். இல்ல எனக்கு பாய் பிரச்சனை இல்ல, எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை இல்ல, எனக்கு பிரச்சனை நான் சம்பாதிக்கிறதெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு அடிச்சுட்டு போறீங்க, அது பிரச்சனை. எனக்கு பிரச்சனை நான் போடக்கூடிய பெட்ரோல்ல 20 ரூபாய் டாக்ஸ் போடுறீங்க, 30 ரூபாய் டாக்ஸ் போடுறீங்க, அது பிரச்சனை. எனக்கு பிரச்சனை டாலர் விலை 50 ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு ஆக்கி விட்டுருக்கீங்க, அது பிரச்சனை. அத்தகைய பிரச்சனைகளை அடையாளம் காணுவோம், அத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவோம், அத்தகைய பிரச்சனைகளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து தீர்ப்போம். அத்தகைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் ஒரு இந்துவுக்கு மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, ஒரு கடவுள் மறுப்பாளனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நலம், ஒட்டுமொத்த திராவிடர்களுக்கு நலம், ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு நலம். அத்தகைய நலவை நோக்கி அழைக்கிறோம், அத்தகைய நல்லவை நோக்கி அழைக்கிறோம், அத்தகைய நல்ல செயல்களை நோக்கி அழைக்கிறோம். எங்களோடு கைகேற்க இஸ்லாமியர்கள் மட்டுமே வாங்கல் என்று கூப்பிடவில்லை. இது நல்ல செயல் என்றால் ஒவ்வொருவரும் கைகோருங்கள், ஒவ்வொருவரும் இணையுங்கள், ஒவ்வொருவரும் எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பாருங்கள் நாட்டை முன்னேற்றுவோம், பாருங்கள் மாநிலத்தை முன்னேற்றுவோம், பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நல்ல வளம் கற்றுக் கொடுப்போம். அத்தகைய நிலையை நோக்கி நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும், அனைவரும் ஒன்று சேர வேண்டும். நம்ம எந்த சக்தியாலும் எந்த சூழ்ச்சியாலும் மதவாத கருத்துக்களால் ஒளி இன கருத்துக்களால் பிளவுபடுத்த நினைக்கின்ற எல்லா சதிகளையும் முறியடிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் ஆகி காட்ட வேண்டும். அத்தகைய உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று என் செய்தியை முத்தாய்ப்பாக கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.